ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், மணி 5:05 ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ்க்கு வந்து தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்காண்டி தண்ணி கொதிக்க வைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுண்டலும் முச்சப்பயிரும் ஒன்றா போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை வேக வச்சுருக்கிறேன். அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். வாங்க அடுத்து என்ன பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்திங்கன்னா நம்ம வாசலில் வந்து கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம வாசலில் போட்ட கோலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ வாசலில் கோலம் போட்டாச்சு. வாசல் கூட்டி தெளித்து கோலம் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னா, பூஜை ரூமில் போய் சாமி பூஜை ரூமில் சாமி கும்பிட்டேன். இப்போ ஊடாலையும் நான் வாசல் கூட்டிகிட்டு இருக்கிறப்ப ஊடால வந்து அரிசி போட்டுட்டேன். சுண்டலும் வச்சு பேர் வெந்துருச்சு. அதே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்து என்ன, இப்போது பாசிப்பருப்பை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வந்துருக்கிறேன். பாருங்கள், நம்ம வேக வச்ச முச்சு பேர் சுண்டல் நல்லா வெந்துருச்சு. அடுத்து என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் பருப்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு அலசி வச்ச பாசிப்பயிரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றியாச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு, சீரகம், மஞ்சள், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கடையிறப்போ நெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு கடுகுலாம் போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இந்த வேலை இதில் நடந்துகிட்ருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கிட்ட சோறு கொதிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த சுண்டலும் முச்சு பேரும் கூட்டாக வைக்க போகிறோம். அதுக்கு தான் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நாட்டு தக்காளி, ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதையும் போட்டுடுறேன். ஏன்னா நாட்டு தக்காளி அங்காட்டி நான் ஒரு தக்காளி போட்டேன். கொஞ்சம் புளிப்பு இருக்குன்னு. நீங்கள் வந்து ஆப்பிள் தக்காளினா ஒரு 2 கூட போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு வந்து பார்த்து போடுங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே பயிர் வேக வச்சதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்து கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா மசாலாலாம் போட்டு பயிர் வந்து மசாலா பயிருக்கு வெந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் ஊற்றிக்கோங்க. நான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றலை. சுண்டலும் மொச்சையும் ஒன்றா போட்டு வேக வச்சு மசாலாலாம் போட்டுருக்கு. இதில் என்ன மசாலா போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வீட்டு மசாலா தூள் 2 தான் போட்டுருக்கேன். நீங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மல்லிப்பொடி, சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் வட்டி வரட்டும். இப்போ ரைஸ் வந்து வெந்துருச்சு. அதில் பருப்பு வந்துட்டு இருக்குது. இப்போ ரைஸை வடித்து நம்ம டைனிங் டேபிள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைஸையும் நம்ம தூக்கி வடித்து எங்கே வச்சாச்சு. இதில் 15 தண்ணி இருக்குது. இதில் பருப்பு வேகுது. அடுத்து என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பருப்பையும் நெய் ஊற்றி தாளித்து கொண்டு வந்து வச்சாச்சு. அதே மாதிரி 15 தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே வந்து கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லா சமையலுமே முடிச்சிட்டோம். நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவாக பாப்பாவுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு. மணி பார்த்திங்கன்னா இந்த கடிகாரம் ஓடல. அப்படியே 6:35 நிற்குது. மணி பாருங்கள், 6:10 ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாக்கிங் கிளம்பிட்டோம். போயிட்டு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ போடுறேன். நம்ம எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. நான் என்ன சமைச்சேங்கிறத பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தர்றேன். லென்த் வீடியோ வந்தால் கீழே தருவேன். நான் வீடியோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கல. நேற்று அப்படி தான் சொன்னேன். ஆனால் வீடியோ வந்து ஷார்ட்டாகவே வந்துருச்சு. போயிட்டு வந்து வாக்கிங் போயிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.